والتابعين لهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا وتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وفي رواية قال من قام في ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது வாழ்வில் இன்னும் ஒரு ரமதானை சந்திக்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த இடத்தில் பலதரப்பட்ட வயதையுடையவர்கள் உட்கார்ந்திருக்கிறோம். 30 வயது, 40 வயது, 50 வயது. ஒவ்வொருத்தரும் எங்களோட வாழ்க்கையில் 40 ரமலான்களை, 50 ரமலான்களை, 30 ரமலான்களை சந்தித்த நிலையிலே உட்கார்ந்திருக்கிறோம். எல்லோருடைய ஒரு உணர்வு பூர்வமான கேள்வி இருக்க வேண்டும், வருடம் ஏன் ரமலான்? ஒவ்வொரு வருடமும் நான் 40 வருடமாக ரமலானை சந்தித்து வருகிறேன், நான் 50 வருடமாக ரமலானிலே காலடி எடுத்து வைத்து வருகிறேன். ஏன் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு ரமலானை தருகிறான்? ரமலான் வந்துவிட்டால் படைத்தவனும் நிறைய ஏற்பாடுகள், படைப்பினங்களும் நிறைய ஏற்பாடுகள். ரமலான் வருவதற்கு முன்னால் இருந்தே படைப்பினங்கள் பல ஏற்பாடுகள். பள்ளிவாசலை ரமலானுக்காக தயாரிக்கிறார்கள், வீடுகளை ரமலானுக்காக வேண்டி தயார்படுத்துகிறார்கள், ஆண்களும் பெண்களுமாக ரமலானுக்காக வேண்டி தயாராகி விடுகிறார்கள். செல்வந்தர்கள் ரமலானுக்காக வேண்டி தயாராகி விடுகிறார்கள். அவர்களுடைய ஜகாத்தை, அவர்களுடைய சதக்காக்களை ரமலானுடைய காலத்திலே அள்ளி வழங்குகிறார்கள். கஞ்சி என்றும் இஃப்தார் என்றும் சுஹூர் என்றும் பல ஏற்பாடுகள் படைப்பினங்கள் செய்கிறார்கள். ஒரு பக்கத்திலே படைப்பினங்களுடைய ஏற்பாடு பூமியிலே நடக்குகிறது, இன்னும் ஒரு பக்கத்திலே படைத்தவனுடைய ஏற்பாடு. சொர்க்கத்தை அல்லாஹ்தால் அலங்கரித்து விடுகிறான், சொர்க்க வாசல்களை திறந்து விடுகிறான், நரக வாசல்களை மூடி விடுகிறான், ஷைத்தானை விலங்கிட்டு விடுகிறான். வானத்துடைய பரக்கத்துடைய ரஹ்மத்துடைய வாசல்களை பூமியை நோக்கி திறந்து விடுகிறான். ஒவ்வொரு நாளும் கோடான கோடி மக்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை அளிக்குகின்றான். ரமலானுடைய கடைசி நாளிலே, பெருநாளுடைய இரவிலே ஒவ்வொரு நாளும் விடுதலை அளித்த அளவு ஒட்டுமொத்த தொகை எவ்வளவோ அவ்வளவு மனிதர்களுக்கு நரகத்தில் இருந்து விடுதலை அளிக்குகின்றான். இப்படியாக படைத்தவனும் படைப்பினங்களும் வருடம் ஒரு மாதத்துக்காக இவ்வளவு ஏற்பாடு எதற்காக என்ற ஒரு உணர்வு பூர்வமான கேள்வி எங்களோட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வர வேண்டியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த ரமலான் ஒரே ஒரு நோக்கம்தான். இந்த கேள்விக்கு பதில் ஒன்றுதான். 30 வருடம் வாழ்ந்து விட்டீர்களா? 30வது வருட ரமலான் உங்களை புடம் போடுகிறது. 40 வருடம் வாழ்ந்து விட்டீர்களா? 40வது வருடத்துடைய ரமலான் உங்களை சுத்தப்படுத்துகிறது. ரமலானுடைய முழுமையான நோக்கம் என்னென்றா, நாங்க ஷைத்தானுடைய சபதத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது, மலக்குமார்களுடைய குற்றச்சாட்டில் அகப்பட்டு விடக்கூடாது. நாங்க ஒரு நல்ல படைப்பல்ல. குர்ஆன் சொல்கிறது, வலகத் கர்ரம்னா பனி ஆதம், மனிதர்களை நாங்கள் கண்ணியமான படைப்பாக, கௌரவமான படைப்பாக, சிறப்பான சங்கையான படைப்பாக படைத்திருக்கிறோம். மனிதனுடைய எல்லா விடயங்களும் கண்ணியம்தான். மனிதனுடைய எந்த பகுதியும் கண்ணியத்தை இலக்குமாக இருந்தால் அந்த பகுதியை மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ்தால் அப்புறப்படுத்துகிறான்.
அல்லாஹ் தஆலா படைப்பினங்களை பற்றி சொல்லும் பொழுது சில படைப்பினங்கள் வயிறுகளால் நடக்குகிறது. பாம்பு போன்ற படைப்புகள் வயிற்றால் நடக்குகிறது. காலையில் பார்த்தால் பாதையிலே வாகனத்துக்கு அடிபட்டு நிறைய பாம்புகள் கிடக்கும். மனிதனை இப்படி படைத்திருந்தால் இது மனித கௌரவத்தை இல்லாமலாக்கி இருக்கும். மனிதன் வயிற்றால் நடக்க கூடாது, அது மனிதனுடைய கௌரவத்தை இல்லாமலாக்கும். وَمِنْهُمْ مَنْ يَمْشِي عَلَى بَطْنِهِ وَمِنْهُمْ مَنْ يَمْشِي عَلَى أَرْبَعٍ. சில படைப்பினங்கள் 4 கால்களினால் நடக்குகிறது. மனிதனை நாங்கள் 4 காலினால் நடக்க வைக்கவில்லை, அது மனித கௌரவத்தை இல்லாமலா. وَمِنْهُمْ مَنْ يَمْشِي عَلَى رِجْلَيْنِ. மனிதனுக்கு கௌரவம் 2 காலில் நடப்பதுதான். எனவே மனிதனுடைய நடையையும் கண்ணியமாக படைத்தான், மனிதன் சாப்பிடும் முறையையும் கண்ணியமாக படைத்தான். உலகத்தில் எந்த படைப்புக்கும் ஆடை கிடையாது. மனிதனுக்கு அலங்காரத்துடைய ஆடை, ஔரத்தை மறைக்குகின்ற ஆடை. ஹுது ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித் என்கிறான் அல்லாஹ் தஆலா. இந்த தொப்பி இருக்கிற தொப்பி, கண்ணியமானவர்களே, இந்த தொப்பி என்கிறது இது அல்லாஹுடைய கட்டளை. ஆயத்தை சரியா விளங்கினா தொப்பி போடுறது அல்லாஹுடைய கட்டளை என்று வரும். சுன்னத்தா இல்லையா? 2வது ஹதீஸ்ல வந்திக்கா இல்லையா? தாராளமாக வந்திருக்குது. நான் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு நானே பொறுப்பு. என் போன் நம்பர் நோட் 71199639. நான் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு நானே பொறுப்பு. நான் எதுக்கெல்லாம் இது இருக்கிறது என்று சொல்கிறேனோ தாராளமாக யாரும், முழு இலங்கையில் இல்ல முழு உலகத்தில் யாரும் கேட்கலாம். அந்த வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பு. பேஸ்புக்கிலும் யூடியூபிலும் அது இல்லை, இது இல்லை, இது கூடாது என்று சொல்லிவிட்டு ஒளிந்து கொண்டிருக்கின்ற கருத்தல்ல என்னுடைய கருத்து. நான் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு இல்ல நீங்க சொல்றது இது இப்படி இருக்குது, ஹதீஸ்ல இப்படி இருக்குதுண்டா தாராளமாக யாரும் பேசலாம். இது உங்களுக்கு விடுகின்ற சவால் அல்ல, இன்று மார்க்கத்தை குழப்புகின்ற ஃபசாதுக்காரர்களுக்கு விடுகின்ற சவால். தராவீஹ் தொழுகை 8:20 வாருங்கள் பேசுவோம். சௌமகதின் அன்னாதாஇ ஃபர்தி ரமலான் நியத்து வைக்கிறது இருக்கா இல்லையா? வாருங்கள் பேசுவோம். 27வது நாள் இபாதத் செய்வது மார்க்கத்தில் இருக்கிறதா இல்லையா? வாருங்கள் பேசுவோம். கூட்டுதுவா குனூத்தா எதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த அனுராதபுர மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் ரஹ்மத் செய்யணும். உங்களோட பள்ளியை தவிர இதுகளை பேச வேற எங்கேயும் அனுமதி தாரில்லை. பெரிய அநியாயம். இன்னைக்கு உம்மத்து நாசமா போனதுக்கு காரணம் இலங்கை வாழ் முஸ்லிம்களுடைய பள்ளி நிர்வாகங்கள். இந்த கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். 8 தொழுகின்ற பள்ளியில அனுமதி கொடுக்குறாங்க, ஹசரத் 8 பேசுங்க, 20 இல்ல அது வழிகேடு பேசுங்க. 8 தொழுகின்ற பள்ளியில 8 பேசுறாங்க, அத சமூக வலைதளங்கள்ல போடுறாங்க. எங்கட பள்ளியில 20 தொழுகின்ற பொடியன் அதை பார்த்துட்டு 8க்கு மாறுகிறான். குனூத்து ஓதாத பள்ளியில குனூத்து பிதஅத் என்று பேசுங்க, அதை பேசுறாங்க. அவங்களோட பள்ளியில் அனுமதி கொடுப்போம் உலமாக்கள், அவங்களுடைய உலமாக்கள் அத சமூக வலைதளங்கள்ல போடுறாங்க. எங்கட பள்ளியில கையேந்திட்டு நின்றவன் இப்ப சும்மா நிக்கிறான். நரகம் போற பஸ்ல ஏறி சொர்க்கம் போக பாக்குறான். முன்னால இமாம் குனூத்தோதுறாரு, பின்னால சும்மா கைய விட்டு நிக்கிறாரு. எவ்வளவு பெரிய மடத்தனத்துல கொண்டு போய் பகுத்தறி விட்டுச்சு. ஏன் வாப்பா கையேந்திரா? இல்ல அவர் குனூத் ஓதுறாரு, அவர் வழிகேடு, குனூத் வழிகேடு. அப்ப வழிகேடர் இமாம் எங்க போவாரு? நரகம் போவாரு. அந்த பஸ்ல ஏறிட்டு நீ எப்படி சொர்க்கம் போற? எவ்வளவு பெரிய மடத்தனம். அதனால கண்ணியமானவர்களே தெளிவா புரியும். இந்த தொப்பி இருக்குதே, ஹுது ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒவ்வொரு பள்ளி வாசலிலும் நீங்கள் அலங்காரத்துடன் வாருங்கள். வீட்டுல சேட்டோட சாரத்தோட இருக்கிறோம், அதே உடுப்போட வந்தா பள்ளிக்குள்ள என்ன அலங்காரம் இருக்குது? எனவேதான் பள்ளிக்கு முன்னால தொப்பி வச்சிருக்கிறாங்க. பள்ளிக்குள்ள உள்ள அலங்காரம். அல்லாஹுக்கு முன்னால போற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் இருக்குது. அந்த யூனிஃபார்த்தெல்லாம் கண்ணியப்படுத்தலாம், ஷரியத்துடைய யூனிஃபார்த்தை கண்ணியப்படுத்த இயலாது. கேக்குறாங்க ஜுப்பா போட்டாதான் மௌலவிங்கிறாங்க. நாங்க சொல்றோம், ஓ ஜுப்பா போட்டாதான் மௌலவி இல்லையா? வாருங்கள் பேசுவோம். ஜுப்பா போட்டா மௌலவின்னு காட்டுறோம் நாங்க. கண்ணியமானவர்களே,
அதனால இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் அல்லாஹ் தஆலா செஞ்சது. இந்த கண்ணியமான மனிதனை படைக்க முன்னால அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்துல கேட்டான், நான் மனிதனை படைக்க போறேன். மலக்குமார்கள் சொன்னாங்க, பாப்பா படைச்சிடாத, ஒரு ரமலான் வந்தா என்ன உருட்டுறானுங்கள், ரமலான் வர முன்னாலேயே தராவிஹ் தொழுகை ஒன்று கிடையாதுங்கிறாங்க. 40-50 வருஷத்துக்கு முன்னால இப்படி யாரும் பேசியதில்லை. நாங்க சவாலாக விழுகிறோம். சமூக வலைதளங்கள்ல நான் சவால் விட்டு போட்டிருக்கிறேன், முடியுமெண்டா வாருங்க, எங்கேயாவது பேசுவோம், நீங்க கூப்பிடுற இடத்துக்கு நான் வாரேன். தராவிஹ் தொழுகையுடைய விஷயத்தை பாருங்க கண்ணியமானவர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஒரு ஹதீஸை பிடிச்சு கொண்டு தராவிஹ் தொழுகை 8ங்கிறாங்க. நான் சொல்றேன் 8ங்கிறது வழிகேடு, தெளிவாக சொல்கிறேன். 8 தொழுதுட்டு போறவங்க தயவு செஞ்சு தேடுங்க. யார்கிட்ட தேடுங்க? யூடியூப்ல இல்ல, நேரடியாக யாரு 8 என்று சொல்றாங்களோ அவங்கள கூட்டிட்டு வாங்க. நான் உங்கள்ட்ட போன் நம்பர் சொல்லியிருக்கிறேன், நான் பேச தயார், உங்களுக்கு முன்னால வச்சு பேச தயார். எனக்கு தேவையில்லாத வேலை அல்ல, உங்களுடைய இபாதத்துகள் நாசமாகிரும். இஷாஅத்து சுன்னா என்ற ஒரு கிதாப் இருக்குது. முஹம்மது ஹுசைன் பட்டாலவி, இந்தியாவுல முஹம்மது ஹுசைன் பட்டாலவி, ஹிஜ்ரி 1330 காலப்பகுதியில இவர் ஒரு கருத்து சொன்னார். இமாம்களை பின்பற்ற தேவையில்லை, குர்ஆனும் ஹதீஸும் போதும். உலகத்துல முதல்ல இந்த கருத்தை சொன்னது இவர்தான். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி 241 வஃபாத் ஆகுறாங்க. அதுல இருந்து 1300 வருடம் வரைக்கும் உலகத்துல யாரும் இமாம பின்பற்ற கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அப்படி சொன்ன ஒரு முஸ்லிமை கொண்டு வரவும் முடியாது. இமாமை பின்பற்றாதவன் வழிகேடு என்று நான் லட்சக்கணக்கான இமாம்களுடைய கருத்தை, நல்லடியார்களுடைய கருத்தை, உலமாக்களுடைய கருத்தை கொண்டு வருவேன். எப்படி? இமாம்களை பின்பற்றுவது வழிகேடு, மதுஹபை பின்பற்றுவது வழிகேடு என்று முடியும் என்றால் ஒரே ஒரு முஸ்லிம் கருத்தை கொண்டு வரட்டும். இது நாங்க சவாலா தான் விட்டுறோம். யாரும் இதுவரைக்கும் கொண்டு வரல, யாருமே கொண்டு வரல. ஆனா நான் கொண்டு வருவேன். இமாம்களை பின்பற்றாமல், ஒன்று அவன் ஷாஃபிஈயாக அல்லது ஹனஃபியாக அல்லது மாலிகியாக அல்லது ஹம்பலியாக வாழாமல் இருந்தால் அவன் வழிகேடன், அவன் நேர்வழி தவறியவன் என்று 1000 பேர் அல்ல, லட்சம் பேருடைய கருத்தை கொண்டு வருவேன். கண்ணியமானவர்களே, இஷாஅத்து சுன்னா என்ற கிதாபுல முஹம்மது ஹுசைன் பட்டாலவி சொல்கிறார், நல்லா போய்கொண்டிருந்த மார்க்கத்தை நான் நாசமாக்கிட்டேன். நான் ஒரு கருத்தை சொன்னேன், இமாம்களை பின்பற்ற தேவையில்லை என்று. நான் அந்த கருத்தை சொல்லி 25 வருடத்துக்கு பிறகு திரும்பி பார்த்தேன். என் அனுபவ ரீதியில் சொல்கிறேன், எத்தனையோ முஸ்லிம்கள் முர்த்தத்தாகினார்கள். இமாம்களை பின்பற்ற தேவையில்லை. யாரு சொன்னார் உலகத்துல? அவரே அவருடைய இஷாஅத்து சுன்னா என்ற கிதாபில் எழுதினார். இந்தியாவை சேர்ந்தவர் முஹம்மது ஹுசைன் பட்டாலவி சொல்றாரு, மதுஹபை பின்பற்ற தேவையில்ல, இமாம்களை பின்பற்ற தேவையில்ல என்று நான் சொன்ன ஒரு கருத்தினால் 25 வருட காலப்பகுதியில் கண்ணியமானவர்களே எத்தனையோ முஸ்லிம்கள் முர்த்தத்தாகிவிட்டார்கள். எத்தனையோ தொழுது கொண்டிருந்தவர்கள் தொழுகை இல்லாமல் ஆகிவிட்டார்கள். இப்ப பாருங்க, நல்லா இபாதத் செஞ்சுட்டு இருந்தவங்க தராவி இல்லையாமே, கூட்டுதுவா இல்லையாமே, குனூத் இல்லையாமே என்று சொன்னதற்கு பின்னால் போனவர்கள் இன்னைக்கு வானத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சொன்னவங்கெல்லாம் தடம்புரன்ட்டாங்க. 2010ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவுல மார்க் ஃபிக்ஹ் கிதாபுகளில் ஆபாசம் என்ற டைட்டில்ல வந்தாங்க. யாரெல்லாம் அதை பேசினாங்களோ இன்னைக்கு அவங்களோட சொந்த வாழ்க்கையில ஜினா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பப்ளிக் ஆகுது, ஆதாரமிக்கு எங்கள்கிட்ட. 2010ஆம் ஆண்டு இலங்கையில மதுஹபு தேவையில்லை, மதுஹபெல்லாம் குப்பை, மதுஹபு கிதாபுகள் எல்லாம் ஆபாசம் என்று வந்தவர்களுடைய டைட்டிலே இன்றைக்கு ஆபாசம் தான். சமூக வலைதளங்கள்ல பரவி கொண்டிருக்கிறது. சின்ன பின்னமாயிட்டாங்க. அதனால எதை பயப்படுகிறோம் என்றால், ரமலான் வர முன்னாலேயே ஷைத்தான் மலக்குமார்கள் சொன்னாங்களே, யா அல்லாஹ் அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா, ஃபஸாதுக்காரன்களையா படைக்க போகிறாய், குழப்பவாதிகளையா படைக்க போகிறாய்,
இன்னைக்கு எங்களை சொல்றாங்க, குழப்புறாங்க. ரமலான்ல இதெல்லாம் தேவையா? இந்த சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து பேசணுமா? அமல்களை சொன்னாங்க. பைஹகி இமாம் அஸ்ஸாகிது அனில் ஹக் ஷைத்தான் நக்ரஸ். ஹக்க பேசாம எவனோ ஒருத்தன் பேசி உம்மத்தை வழிகெடுத்து கொண்டு போறான். தெரிஞ்ச நீங்க வாயப்பத்திட்டு இருக்கிறீங்களே, நீங்க எல்லாம் ஊம ஷைத்தான் என்றாங்க. நாங்க ஊம ஷைத்தானாக விருப்பம் இல்லை. வர முன்னாலேயே ரமலான் நாளைக்கு வருதுன்ற அன்றைக்கே பேஸ்புக்லையும் யூடியூப்லையும் தராவீஹ் இல்லைன்னு வந்துட்டு, 20 வழிகேடு வந்துட்டு. ஆதாரம் காட்டல. நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்க சொல்லி முன்வைக்கிறேன். 8 ஹதீஸ அறிவிச்சது, அவங்க புடிச்சு கொண்டிருக்கிற 8 ஹதீஸ அறிவிச்சது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பித்அத் செய்ய வேணாம் என்ற ஹதீஸையும் அறிவிச்சது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யார் இஸ்லாத்தில் இல்லாததை புதிதாக செய்கிறானோ அது மறுக்கப்பட வேண்டியது, தட்டப்பட வேண்டியது என்ற ஹதீஸ் அறிவிச்சதும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. 8 என்கிற அப்துர் ரஹ்மான் இப்னு அபி சலமா, அபூ சலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் ரஹிமஹுல்லாஹ் போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேக்குறாங்க, கைஃப கானத் ஸலாத்து ரசூலில்லாஹ் ஃபீ ரமலான். ரமலான்ல வீட்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்க? மனைவிட்ட கேட்டா பள்ளியில தொழுதே கேட்பாங்க, வீட்டுல எப்படி தொழுதாங்க? அவங்க சொன்னாங்க, மாகான யஸீது ஃபீ ரமலான் வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரக்அ. ரமலான்லயும் தான், ரமலான் அல்லாத காலங்கள்லயும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டு தொழுகை 11 ரக்அத்துகள். ரமலான்ல மட்டுமல்ல, ரமலான் அல்லாத காலங்கள்லையும் தாராளமாக வீட்டுல தனிய தொழுங்க, இமா ஜமாத்தான தொழுகை அல்ல. இப்ப பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த 11 என்ற ஹதீஸ அறிவிச்சிருக்கிறாங்க. அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 13 அறிவிச்சிருக்கிறாங்க. அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஹதீஸ்ல 15 வந்திருக்குது. இது ஒரு பகுதி இருக்கட்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல மஸ்ஜிதுன் நபவில 20 தொழுவிக்கிறாங்க, எல்லாம் ஏற்றுக்கொண்ட ஹதீஸ். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல 20 தொழுவிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல 20 தொழுவிக்கிறாங்க. அதற்கு பிறகுள்ள காலம் 1000 வருடமாக 20 தான் தொழுவிக்கிறாங்க. மஸ்ஜிது நபவிக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுக்கும் நடுவுல ஒரு சுவர் தான், வேற எதுவும் இல்லை, தூரமெல்லாம் இல்லை. போயிட்டு சொல்ற அவங்க கேட்டுக்கலாம் தானே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து, அல்லது ஒரு கடிதம் ஒன்று அனுப்பிக்கலாம் தானே, நான் தான் சொல்றேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 நீங்க ஏன் 20 தொழுவுறீங்கன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கடிதம் அனுப்பிக்கலாம் தானே. 1446 இவங்களுக்கு வந்த கவலை ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு வரல? அவங்க சொல்லி இருக்கலாமா, உமரே நீங்க ஏன் 20 தொழுவிக்கிறீங்க, நான் தானே சொல்றேன் 8. உஸ்மானே ரலியல்லாஹு அன்ஹு ஏன் 20 தொழுவிக்கிறீங்க? அலியே ஏன் 20? இப்னு மஸ்ஊதே ஏன் 20? உபை இப்னு கஅப் இமாம், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இமாம். வேற ஒரு கேள்விமான் 8 20 நான் கேட்கிற ஒரு கேள்விதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சஹாபாக்கள் ஏன் 20 தொழும் பொழுது பார்த்து கொண்டிருந்தாங்க? இது 1வது கேள்வி. 2வது கேள்வி, கியாமத் வரைக்கும் டைம் கொடுக்கிறோம் அவங்களுக்கு, கியாமத் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் முடியும்டா கொண்டு வரட்டும். கருத்து வேறுபாடு எதுல இருந்துச்சு? இப்ப ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலம் வரைக்கும் 7 மண்டா 36 இருக்குது, தராவீஹ் 36 இருக்குது, 41 இருக்குது, 20 இருக்குது. இது 3 தான் எண்ணிக்கையில வந்த கருத்து வேறுபாடு. ஒன்று 20, இன்னொன்று 36, இன்னொன்று 41. நான் ஹதீஸ்ல எல்லாம் ஆதாரம் காட்டல, சில கேள்விகளை முன் வச்சுட்டு நான் போப்பது. ஆதாரம் காட்டி காட்டி வேலை இல்லை, அவங்க எல்லாத்தையும் சொன்ன உடனே அந்த ஹதீஸை பிடிச்சிட்டு வருவாங்க. அதனால ஆதாரம் காட்டல. நான் சொல்றேன் 36 இருந்துச்சு, 41 இருந்துச்சு, 20 இருந்துச்சு. இந்த வரிசையில 8 இருந்துச்சு ஒரு முஸ்லிம் சொன்னதாக அல்லது ஒரு இடத்துல தொழுததாக 1400 வருடத்துக்கு எங்கே இருந்தாவது கொண்டு வரவே இல்லை. கியாமத் வரைக்கும் டைம் கொடுக்கிறோம். மஸ்ஜிது நபவியில, மக்கால, எங்கேயும், மஸ்ஜிதுல் அக்ஸாவுல, வேண்டிய இடத்துல, உலகத்துல எங்கேயாவது பாருங்க, இந்த இடத்துல
8 தொழுதிருக்கிறாங்க முடியும் தான் கொண்டு வரணும். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் கண்ணியமான சகோதரர்களே, 1400 வருடம் இருந்த கருத்து வேறுபாடு 41 36 20 ஆண்டு தான். அந்த வரிசையில 8ங்கிற சப்ஜெக்டே இல்லை. எனவே 8 ரமதானுடைய தொழுகை என்கிறது குறிப்பிடுறது வழிகேட்டிலும் பெரும் வழிகேடு. நான் சொல்றேன், இது பேஸ்புக்ல போகுது, இலங்கையில இல்ல, முழு உலகத்தில இருந்து யாரு வந்தாலும் பேச தயாராகத்தான் இருக்கிறேன். ஒரு மேடை ஒன்று போட்டு முழு இலங்கை மக்களும் உலக மக்களும் பார்க்கிறதுல என்ன கூப்பிட்டாலும் அழைத்தாலும் நான் போக தயார். ஏண்டா அவ்வளவு சூரியனை விட வெளிச்சம் 8 இவங்க சொல்றது வழிகேடுங்கிறது. அதனால ரமதான் வர முன்னாலேயே இன்னைக்கு ஃபசாத உண்டாக்கிடுறாங்க. 27 ஒன்று இருக்குதா அப்படிங்கிறாங்க. 27 மட்டும் அமல் செய்ய சொல்லி எங்க வந்திருக்கிறது? கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அது தெளிவான ஆதாரங்களோடு வந்திருக்கிறது. நீங்க பயப்படாம எங்களோட சுன்னத் ஜமாத் வாழையடி வாழையாக எதை செஞ்சு வந்தாங்களோ இதை பயம் இல்லாம செய்யுங்க, ஆதாரம் இல்லாம தொடை இல்லாம. எங்களோட அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ எதை செய்து வந்தார்களோ வாழையடி வாழையாக ஒரு ஆதாரம் இல்லாம தொடல்ல. லைலத்துல் கத்ருடைய விடயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் பலவாறாக இருக்கிறது. சொன்னார்கள், கடைசி 10 லைலத்துல் கத்ரை தேடிக்கோங்க. ஒற்றைப்படை அல்ல, கடைசி 10. இது ஒரு ஹதீஸ். 10 நாளும் 22 தான், 20 தான், 21 தான், 25 தான், 26 தான். இது ஒரு ஹதீஸ். நல்லா விளங்கிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. கடைசி 10 லைலத்துல் கத்ரை தேடிக்கோங்க. இரண்டாவது ஹதீஸ், கடைசி 10 ஒற்றைப்படையான நாட்களில் தேடிக்கோங்க. அப்ப கடைசி 10 ஒற்றைப்படையான நாட்கள் 21, 23, 25, 27, 29, 5 நாட்கள். 2 விதமாவும் ஹதீஸ் வந்திருக்குது. கடைசி 10 நாளுமே தேடுங்க. இன்னொரு ஹதீஸ் வந்திருக்குது, கடைசி 10 ஒற்றைப்படையான நாட்கள்ல தேடுங்க. இந்த ஹதீஸை எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அந்த நாளிலிருந்து சஹாபாக்களுடைய மௌத் வரைக்கும் கடைசி 10 யாரும் வீட்டுக்கு போறது, எல்லாம் ஏத்திகாஃப் இருக்கிற. கடைசி 10 ஃபுல்லா இபாதத் தான் சஹாபாக்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, கடைசி 10 லைலத்துல் கத்ரை தேடுங்க, யாரும் வீட்டுக்கு போறது. இப்படித்தான் காலம் போனுச்சு. சஹாபாக்களுடைய காலம், தாபிஊன்களுடைய காலம், இப்படி நல்லடியார்களுடைய காலம் போகுது. எதுஹபு ஸாலிஹூன் அல்-அவ்வலு ஃபல்-அவ்வல் வதபுகா ஹுஃபாலத்துன் கஹுஃபாலத்தி ஷஈரி அவ் தம்ர. நல்லடியார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மௌத்தாகுவார்கள். ஈச்சம்பள பெட்டியில் ஈச்சம்பளத்தை எடுத்ததுக்கு பிறகு சில தோள்கள் மிஞ்சும், இது போன்ற மனிதர்கள் உருவாகுவார்கள். இப்படி காலம் வந்துச்சு. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, கடைசி 10 வீட்டுக்கே போகல. பிறகு காலம் பிறந்துச்சு. எப்படி பிறந்துச்சு? கடைசி 10 ஒரு நாள் கூட பள்ளிக்கு வராத சமூகம் உருவாகிட்டு, கடைசி 10 கூட ஒரு நாள் கூட பள்ளிக்கு வராத சமூகம் உருவாகிட்டு. இப்ப அந்த காலத்துடைய உலமாக்கள் யோசிச்சாங்க, 10 நாளும் பள்ளிக்கு வாங்கடாண்டா வரமாட்டாங்க. நல்லா விளைவிக்கோங்க, 10 நாளும் பள்ளிக்கு வாங்கண்டா வரமாட்டாங்க. இப்ப என்ன யோசிச்சாங்க, 10 நாள்ல ஒரு நாளாவது அவ்வளவு பேரையும் எடுத்து ஊர்ல உள்ள எல்லாரையும் ஒன்று கூட்டி இபாதத் செய்ய வைக்கணும். ஏதாவது ஒரு நாள் 10 வருஷம் வாராங்கண்டா ஏதாவது ஒரு நாள் அவங்களுக்கு லைலத்துல் கத்ர் 83 வருஷம் இபாதத்துடைய நன்மை கிடைக்கும். நல்ல நோக்கம், இதுல எந்த பிழையும் இல்லை. இது ஹதீஸ்ல தேட தேவையில்லை. ஹதீஸ்ல தேடணுமா? கஞ்சி கொடுக்க எங்கேயாவது ஹதீஸ்ல தேடினா? கஞ்சிக்கு எவ்வளவு செலவு? பள்ளியில இறைச்சி கஞ்சிக்கு இது, மரக்கறி கஞ்சிக்கு இது, இதெங்க மார்க்கத்திலே? கந்தூரி கூடாது, கஞ்சி கூடும். கஞ்சி கொடுத்தா எவ்வளவு நன்மை. எந்த ரோட்ல கஞ்சி வந்துச்சோ அந்த ரோட்ல தான் கந்தூரியும் வந்துச்சு. நல்லா விளங்கிக்கணும். அப்படி விளங்குதா? எந்த ரோட்டால கஞ்சி வந்துச்சோ எங்கட நாட்டுக்கு, அதே ரோட்டால தான் கந்தூரியும் வந்துச்சு. எந்த காரணத்துக்காக கஞ்சி வந்துச்சோ அதே காரணத்துக்காகத்தான் கந்தூரியும் வந்துச்சு. மக்களோட பசி தீர்க்க. ஆரம்ப காலத்துல ஒரு புடி சோத்துக்கு கஷ்டப்பட்டவங்க இருந்தாங்க. ரமதானுடைய காலத்துல அந்த கஞ்ச வச்சு சஹர் செஞ்ச வரலாறுகளும் இருக்குது இலங்கையில். கஞ்சிக்கு ஆதாரம் தேட இல்லை, கந்தூரிக்கு ஆதாரம் தேடுறது.
மறைமுகமா கொண்டு கிடுகு சாப்பாடு சாப்பிட்றாக்களும் மீக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க கண்ணால கண்டிக்க மாட்டோம். அப்ப கண்ணியமானவர்களே, இப்ப பாருங்க, ஒரு வளமையை உருவாக்கணும். எல்லா நாளும் பள்ளிக்கு வாங்கன்னா வரமாட்டாங்க. கடைசி 10ல ஒரு நாளாவது சாப்பாடெல்லாம் போட்டு மக்களை பள்ளிக்கு எடுத்து அழ வைக்கணும், தொலை வைக்கணும், தௌபா செய்ய வைக்கணும் என்ற நல்ல நோக்கம். இதுக்கு ஆதாரம் தேவையில்லை, இதுக்கு ஆதாரம் தேவையில்லை. அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு ஆதாரம் தேவை. இப்ப என்ன செஞ்சாங்க, எந்த நாள்ல ஒன்று கூட்டுறது, 21லயா 23லயா 25லயா 27லயா 29லயா, இப்ப ஆதாரம் தேடினாங்க. எந்த நாளுக்கு ஆதாரம் கூட இருக்குது தேடி பார்த்தா 49 கருத்துகள் இருக்குது லைலத்துல் கத்ர். சில பேர்ல சில சஹாபாக்களுடைய கருத்து 365 நாள்ல ஒரு நாள் தான் லைலத்துல் கத்ர், ரமலான்ல மட்டும் இல்லை. இப்படி கருத்துகளும் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் போக, ஹதீஸ்ல தேடினா 3 நாட்களுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அதுல ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் லைலத்துல் கத்ருடைய இரவு அந்த சுபஹ் தொழுவேன், என்னுடைய நெற்றியிலே சேறுபடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் சொன்னாங்க. எப்படி? லைலத்துல் கத்ருடைய இரவு நான் சுபஹ் தொழுவேன், என்னுடைய நெற்றியிலே சேறுபடும் என்றார்கள். அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சொல்றாங்க, நான் பார்த்தேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுதார்கள், அன்றிரவு லேசான மழை பெய்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியிலே சேர்பட்டிருந்தது. அந்த நாள் 21வது நாளாக இருந்தது. இது ஒரு ஹதீஸ். 21வது நாளைக்கு இந்த ஹதீஸ் இருக்குது. அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், சஹீஹான ரிவாயத் அபூதாவுதுல வர ஹதீஸ், யா ரசூலல்லாஹ், நான் மதீனாவிலே தூரத்தில் இருக்கிறேன், அங்க உள்ள பள்ளியில தான் நான் இரவு வணக்கங்களை ஏற்பாடு செஞ்சு தொழுது கொண்டிருக்கிறேன். கடைசி 10ல ஏதாவது ஒரு நாள் உங்களோட வந்து இரவு முழுக்க இபாதத் செய்யணும் என்று எனக்கு ஆசையாக இருக்குது. ஒரு நாளை சொல்லித்தாருங்கள், மஸ்ஜிது நபவிக்கு வந்து இபாதத் செய்ய. பாருங்க, ஒரு நாளை குறிப்பிட்டு அமல் செய்வதற்கு ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 23வது நாள் வாங்க. அந்த அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் அவங்களோட மகன் சொல்றாங்க, என் வாப்பா அசருக்கு வந்து ஒட்டகத்தை மஸ்ஜிது நபவிக்கு முன்னால கட்டி போட்டு இரவு முழுக்க இபாதத் செஞ்சுட்டு சுபஹ் தொழுதுட்டு அங்கிருந்து போவாங்க. வருஷம் இந்த வேலையை செஞ்சு வந்தாங்க. நாங்க 27க்கு வாரமே, அது மாதிரி 23க்கு இந்த ஒரு ஹதீஸ் 23க்கு இருக்கு. 2க்கு ஆதாரம் வந்துச்சு. இதெல்லாம் போக 27 எடுத்து அலசி பார்த்தா நிறைய ஆதாரங்கள் 27க்கு தான் இருக்குது. தபரானில வர ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல வர ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹர்ரு லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். எப்ப? 27. பல ஹதீஸ்கள் வந்திருக்குது. புகாரி முஸ்லிம்ல வர ஹதீஸ், ஸிர் இப்னு ஹுபைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தாபிஈ, இவங்க வந்து கேட்கிறாங்க உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுங்கள்ட்ட. உபய் இப்னு கஅப் சஹாபி வந்து கேட்கிறாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருடம் முழுக்க இபாதத் செய்தால் தான் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்களே. சொன்னார்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, ரஹிமல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக. இன்னும் ஒரு ரிவாயத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிப்பானாக. அவர்கள் சொன்னதன் காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஆசை இன்னும் கூட. சஹாபாக்கள் 10 நாள் மட்டும் இபாதத் செய்றாங்க, முழு வருடமும் லைலத்துல் கத்ர் என்று சொன்னா முழு வருடமும் இபாதத் செய்வாங்க. எங்களை மாதிரி ஆட்கள் இல்லை அவங்க. நாங்க முழு வருடமும் லைலத்துல் கத்ர்னா ஆதாரங்க எங்க இருக்குது, எங்க இருக்குது, என்ன பைத்தியம் அவங்களுக்கு முழு வருடமும் லைலத்துல் கத்ர்? சஹாபாக்கள் அப்படி இல்லை, இபாதத் செய்ய சொன்னால் செய்து விடுவார்கள். அதனால சொன்னாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, முழு வருடமும் இபாதத் செய்யுங்க, அதுல ஒரு நாள் தான் லைலத்துல் கத்ர் என்றாங்க. கண்ணியமானவர்களே, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, புகாரில முஸ்லிம்ல வர ரிவாயத், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக லைலத்துல் கத்ர் 27 தான் சத்தியம் பண்ணி சொன்னாங்க.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய சஃபையிலே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்கிறார்கள். சஹாபாக்களே, லைலத்துல் கத்ர் எப்ப வரும் என்கிறத நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க. சஹாபாக்கள் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னாங்க. 29ண்டாங்க, 25ண்டாங்க. ரைசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஏண்ட கருத்துண்டா 27. கேட்டாங்க, எதை வச்சு சொல்றீங்க இப்னு அப்பாஸ்? 7க்கும் எங்கட மார்க்கத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அமீருல் முஃமினீன். வானம் 7, பூமி 7. ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையுடைய எல்லா வேலைகளும் செய்யறது 7வது நாள். ஒரு மனிதன் சுஜூத் செய்யறது 7 உறுப்புகள். இப்படி பல 7களை சொல்லிட்டு பத்ர் யுத்தம் நடந்தது 17. அதனால நான் சொல்கிறேன், ஏண்ட கருத்துண்டா லைலத்துல் கத்ர் 27 தான். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களோட கருத்துல தான் நானும் இருக்கிறேன் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தை அந்த சூராவிலே 3 இடத்திலே வருகிறது. லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தையிலே 9 எழுத்துக்கள் இருக்கிறது. 9 27. நான் இப்படி ஒரு இஸ்திம்பாத் செய்து 27 தான் லைலத்துல் கத்ர் என்கிறேன். நான் குர்ஆனுடைய சூரத்துல் கத்ருடைய லஃப்ல்களை, சொற்களை நான் எண்ணி பார்த்தேன், சரியாக எண்ணி பார்த்தேன். ஹிய என்கிற வார்த்தை 27வது வார்த்தையாக இருக்கிறது. அதனால் என்ற கருத்து 27 தான் லைலத்துல் கத்ர். இவ்வளோ ஆதாரங்கள் லைலத்துல் கத்ர் 27 தான் என்கிறதுக்கு இருக்குது என்பதற்காக மக்களை ஒன்று கூட்ட தேர்ந்தெடுத்த நாள் 27. அதனால நான் சொல்லல 27 தான் லைலத்துல் கத்ர் என்று நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன், சஹாபாக்களுடைய நிறைய பேருடைய கருத்து இருக்கிறது, 27 தான் லைலத்துல் கத்ரை அடைவதற்கு மிக தகுதியான நாள். எனவேதான் எங்களுடைய முன்னோர்கள், நல்லடியார்கள், எங்களுடைய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய உலமாக்கள் 27வது நாள் இவ்வளவு ஆதாரத்தை வைத்துத்தான் அமல் செய்தார்கள். நான் சொல்லவில்லை 27க்கு மட்டும் வாங்கண்டி. ஆனா 27க்கு மட்டும் வார ஒரு கூட்டம் வெளியே இருக்குது, அவங்கள தடுக்காதீங்க. 27 அங்க இருக்குது. யாரெல்லாம் முழு 30 நாளும் ரமலான்ல கழிக்கலுமோ இரவ தாராளமாக ஏத்திக்காஃப் இருந்து கழிங்க. ஆனா ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்கள 30 நாளும் கூப்பிட்டால், அவங்கள 10 நாளைக்கும் அழைத்தால், அவங்கள ஒத்தப்படையில உள்ள 5 நாளைக்கும் அழைத்தால் வரமாட்டாங்க. அவங்க ஒரு நாள் தான் வருவாங்க. அவங்களுக்காகத்தான் 27. அவங்கள உற்சாகமூட்டி, அவங்கள பள்ளிக்கு எடுத்து, அவங்களோட நாங்களும் சேர்ந்து இபாதத் செய்யறதுக்காகத்தான் 27. இதையும் போய் கல்யாண ஊடுன்னு சொல்லி இதையும் தடுத்தா அந்த மக்கள் எங்க போவாங்க? எனவே கண்ணியமானவர்களே, இப்படியாக பல விடயங்கள் சௌமகதின் பிழையாம். நாளை பிடிக்க நியத்து வைக்கிறேன், அதுல லொஜிக் வேற. இன்னைக்கு தராவிக்கு பின்னால நாளைக்கு பிடிக்கன்னு சொல்றீங்க. நாளைக்கு எப்போ ஆரம்பிக்கும்? நாளைக்கு மகரிபுக்கு தானே ஆரம்பிக்கும். அது எப்படி நாளைக்கு பிடிக்கங்கிறீங்க? அப்படிலாம் கேட்குறா, கேள்விப்பட்டு இல்லையா? அப்போ நீங்க தப்பிட்டீங்க, கேள்விப்பட்டீங்க யாரும். இன்னைக்கு தராவிக்கு பின்னால நாளை பிடிக்கன்னு சொல்றோம். எங்களுக்கு இந்த நாள் வெள்ளிக்கிழமை எப்ப முடியுது? நாளைக்கு மகரிபுக்கு நோம்பு திறந்த பின்னால. அப்ப இன்று பிடிக்கன்னு தானே சொல்லணும். அது என்ன நாளை பிடிக்க? இப்படி எல்லாம் மக்களை போட்டு குழப்புறாங்க மொட்டையா. இவங்க கிதாப் பார்த்து இல்ல, இவங்க அரபு படிக்க, பேப்பர் படிக்க. கத் என்ற வார்த்தைக்கு சொந்த அர்த்தமே இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா இல்லா இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு செய்யற ஒரு வேலையை இன்ஷா அல்லாஹ் சொல்லாம சொல்லவானாம். அப்ப இந்த கதுக்கு நாளைக்கு இந்த அர்த்தம் கொடுத்தா, நான் பின்னேரம் செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லாம சொல்லலாம்னு வந்துடும். விளங்குதோ தெரியும்? அல்லாஹ் தஆலா சொல்றான், நாளைக்கு செய்யும் ஒரு வேலையை நான் செய்கிறேன் என்று சொல்ல வேண்டாம் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல். இந்த கதுக்கு நாளை என்ற அர்த்தம் கொடுத்தால் பின்னரம் செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்ல தேவையில்லை, இன்னும் ஒரு அவர்ல செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்ல தேவையில்லை. இந்த கதுக்கு அர்த்தம் அடுத்த செகண்ட், ஒரு நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் செய்றேன், 5 நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் செய்றேன். இந்த கதுக்கு அர்த்தம் நீங்க பேசுகின்ற வார்த்தையிலிருந்து அடுத்த செகண்ட். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். நாங்க சொல்லுவோம்
அடே அநியாயம் செய்யாதா, நாளை கியாமத்துல நீ பெரிய இது கஷ்டத்துக்கு உள்ளாகுவா, நாளைக்கா கியாமத்? நாங்க சொல்லுவோமே நாளை கியாமத்துடைய நாள். அப்ப நான் இன்னைக்கு இதுக்கிட்டு நாளை கியாமத்துடைய நாள் தான் வெள்ளிக்கிழமை கியாமத்தா வருது. அந்த நாளைக்கு அர்த்தம் எப்பொழுது கியாமத் வருதோ அப்பதான் அந்த நாளைக்கு அர்த்தம். இது போல மிஸ்பாஹுல் முனீர் போன்ற கிதாபுகள்ல எழுதுறாங்க, சௌமகதின் என்கிற அந்த கதுக்கு நாளை பிடிக்க என்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எப்ப சுபகு அதான் கேட்குதோ அதுக்கு அடுத்த நிமிஷத்துக்கு பெயர் தான் கது. ஒருத்தர் 5:50 சுபகுக்கு அதான் 5:40 இருந்துட்டு சௌமகது என்று சொன்னாலும் பிரச்சனையே இல்லை, அவருக்கு 5:50 வரைக்கும் சாப்பிடலாம் தாராளம். இப்படி தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க இந்த கிதாபெல்லாம் ஒன்றும் பார்க்கல, பார்க்கவும் தெரியாது. அவங்க கிதாபுகள் வாசிக்கிற விதங்களை பார்த்தாலே விளங்குது, இவங்க கிதாபு வாசிக்கல. அதனால கண்ணியமானவர்களே, நான் ஆதாரம் காட்டல்ல, சில அடிப்படைகளை உங்களுக்கு விளங்க வைக்கிறேன், தப்பிச்சு கொள்ளுங்க. எங்களுடைய இபாதத்துகளை நாசமாக்கிறவானாம். யூடியூப்ல பேசுறாரு, அவர்கிட்ட நீங்க எப்படி கேள்வி கேட்கிற? சரி, என்ன கேள்வி கேட்க தெரியும் உங்களுக்கு? சில பேர் சொல்ற உலமாக்கள் தானப்பா பேசுறாங்க, அவங்கள எங்களுக்கு முன்னால பேச சொல்லுங்க. 2 வார்த்தை போகாது, 3வது கேள்வி. நீங்க நினைப்பீங்க அவர் சொல்றதெல்லாம் ஹதீஸ், பச்சை பொய்ய ஹதீஸ் என்று சொல்றாங்க, இல்லாதது ஹதீஸ் என்று சொல்றாங்க. அதனால நான் வினயமாக உங்கள்கிட்ட கேட்கிறது, இந்த ரமலான் மட்டுமல்ல ஏனைய காலங்கள்லையும் யூடியூப்ல பேஸ்புக்ல பார்த்து மார்க்கம் படிக்காதீங்க. நீங்க ஒரு ஹசரத்தை வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட போய் நேரடியாக மார்க்கத்தை கேட்டு படிங்க. அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு அவர் தான் பொறுப்பு. அவர் பிழையாக சொன்னா கியாமத்துல நீங்க தப்பிட்டீங்க. அது இல்லாம நாங்க யூடியூப்ல பார்த்து செஞ்சோம், நாங்க பேஸ்புக்ல பார்த்து செஞ்சோம்டா எங்களை இபாதத்தை நாசமாக்கும். அதனால கண்ணியமானவர்களை, ஏன் ரமலான் அல்லாஹ் தஆலா எந்த கண்ணியமான மனித படைப்பை படைக்க நாடி மலக்குமார்கள்ட்ட சொன்னான், நான் மனிதனை படைக்க போகிறேன் என்று. மலக்குமார்கள் சொன்னாங்க, யா அல்லாஹ் படைச்சிடாத மோசமான ஆக்கள். قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون. அல்லாஹ் தஆலா மனிதனை படைச்சாங்க. அடுத்த பக்கத்துல இப்லீஸ் நிக்கிறான், நான் வழி எடுப்பேன், நான் நரகத்துல தள்ளுவேன். ஒரு பக்கம் மலக்குமார்களுடைய குற்றச்சாட்டு, இன்னொரு பக்கம் இப்லீசுடைய சபதம். 2க்கும் மத்தியில மனிதனை பாதுகாக்கணும் என்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா ரமலானை தந்திருக்கிறான். ஆனா ரமலானுக்கு முன்னாலே ஷைத்தான்ட படைகள் கிளம்பிட்டு எப்படி சரி தூரமாக்கணும். தராவி தொழாத, இந்த கடைசி 10 கியாமுல் லைல் தொழுகிறது இருக்குது, மிச்சம் கவனமாக இருங்க. கியாமுல் லைல் இந்த பேர்ல தராவீக விடுவீங்கடா நீங்க வழிகேட்டுல இருக்கீங்க. கடைசி 10 யாரும் தராவீக்கு வரல, 8 ரக்காத் தொழுகிறது. இது யாரு 8 வாதிட்டார்களோ அவங்களோட அபிலாசையை நாங்க நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நான் கேட்கிறேன், ஆஜியார், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் அந்த 2 மணிக்கு எழும்பி கியாமுல் லைல் தொழுகிறது உங்களோட பள்ளியில இருந்துச்சா? இல்ல. தொழுங்க, பிரச்சனை இல்ல. தராவீக விட்டுட்டு தொழுகிறீங்கடா அது பச்சைப்பில, அது வழிகேடு. அந்த 2 மணிக்கு ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஜமாத்தா நிறைய பள்ளிகள்ல இருக்குது. இன்றைக்கு ஒரு ஆள் தராவீகம் தொழுதுட்டு எழும்பி தொழுகிறான் தான் பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்காக வேண்டி ரமலானுக்கு குறிப்பான தராவீக விடுவாங்கண்டா அவங்க எதையோ செஞ்சு கொண்டு போறாங்க. அது தஹஜ்ஜுத், அது தனிய தொழுகிறதுதான் சிறந்தது. அது தனிய தொழுகிறதுதான் சிறந்தது. இன்றைக்கு பள்ளி வாசல்கள்ல அதை கொண்டு 2:30 மணிக்கும் 3 மணிக்கும் பெண்களை எல்லாம் கொண்டு அவங்களோட தனிய தொழுகின்ற, அல்லாஹோடு இபாதத் செய்கின்ற, அந்த சம்பாசனை செய்கின்ற இது தூரமாக்க வேணாம். தராவீஹ் தொழுவுறீங்க, அதையும் தொழுவுறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் 100 நாளா 100. தராவீஹ விட்டு போட்டு அதை தொழுவுறீங்கன்னா நீங்க தாராளமாக அதுக்கு வர தேவையில்லை. நீங்க 2 ரக்காத் தஹஜ்ஜுத தொழுங்க. தராவீஹ் இது ரமலானுடைய இபாதத், இது ரமலானுக்கு குறிப்பானது. சில பேர் என்ன செய்யறா, கடைசி 10 இருந்துக்கிட்டு இந்த 2 மணிக்கு தொழுகிற அந்த பள்ளிகளுக்கு ஜமாத்துகள் வந்திக்கும். சில நேரம் அவங்க வருஷம் முழுக்க 4 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுகிறார்கள், அவங்க தனியா தொழுதுட்டு படுப்பாங்க. இவங்க இருந்துக்கிட்டு பத்தியா ஜமாத் தொழ மாட்டேங்கானு. இவங்க வருஷம் முழுக்க 10 நாள் தான் தடுமாறுற இப்படியெல்லாம் செய்ய வேணும். இதெல்லாம் பிழையான நடைமுறைகள். நான் சொல்றேன்,
காலாகாலமாக பள்ளிவாசல்கள்ல எந்த இபாதத் வந்துச்சோ அது அவ்வளோத்துக்கும் ஆதாரம் இருக்குது. அங்கங்க பார்த்து வழிகட்டுவான். அதனால ஒரு பக்கத்துல ஷைத்தான், இன்னொரு பக்கத்துல மலக்குமார்களுடைய குற்றச்சாட்டு. இதுல இந்த பாதுகாக்கத்தான் அல்லாஹ் தஆலா ரமலான்ல 3 இபாதத். ஒன்று நோன்பு, அடுத்தது தராவி, அடுத்தது லைலத்துல் கத்ருடைய அமல். லைலத்துல் கத்ருடைய அமல் அது அலாதியான அமல். அதை தேடுறதுக்கு கடைசி 10 இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு காலடி எடுத்து வைக்கிறோம். நாங்க ஏத்திகாஃப்ல முக்கியத்துவம் செலுத்துறது. பெண்கள் குறிப்பாக வீட்டுல ஒரு இடத்தை ஏத்திகாஃப் கண்டு எடுத்து வைங்க. நீங்க தொழுகின்ற இடம் அது ஏத்திகாஃபுக்குரிய இடமாக இருக்கணும். சமைக்கலாம், குடும்ப தேவை, அதாவது பிள்ளைகளுடைய கணவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம், வெளிவாசல் தேவைகளுக்கு போகலாம். மீதி நேரங்கள் அந்த இடத்துல கழித்தால் அது பள்ளியில ஏத்திகாஃப் இருக்கிறத போன்ற நன்மையே கிடைக்கும். ஒரு இடத்தை குறிப்பிடுறது, அதுல திலாவத், எங்கேயோ இருந்து குர்ஆன் ஓதாம ஹோல்ல இருந்து ஓதாம சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹோல்ல தொழுகிறதை விட பெண் வீட்டு ரூமுக்குள்ள தொழுகிறது சிறந்ததுன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பள்ளிக்கு வர அனுமதி கொடுத்தாங்க. இப்ப பார்த்திருந்தா அனுமதிச்சிக்க மாட்டாங்க. எப்ப இது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11ல மௌத்தாகிறாங்க. மௌத்தாகி கொஞ்ச காலத்துல சொல்றாங்க, இப்ப பெண்கள் நடந்து கொள்றதை பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பள்ளிக்கு வரவானாம்னு சொல்லிப்பாங்க. அப்ப இப்ப பார்த்தா இந்த காலத்துல பள்ளிக்கு இல்ல, வீட்டை விட்டு வெளியே வரவானாண்டி. அப்ப பெண்களுடைய தொழுகை வீட்டுல, அவங்கள நான்டா சொல்றேன் கண்ணியமானவர்களே, ஹசரத் வந்து இருந்ததெல்லாம் இல்லாம ஆக்கிட்டு போனாங்க என்று சொல்ல வேணாம். நான் மார்க்கத்தை சொல்றேன். பெண்கள் வீட்டுல ஏத்திகாஃப் இருக்க ஒரு இடத்தை ஒதுக்குங்க. அவங்கள 2 மணிக்கு பள்ளியை கூப்பிட்டு வர தேவையில்லை. கடைசி 10ல அவங்க வீட்டுல ஏத்திகாஃப் இருந்து அவங்க தொழட்டும். யாருக்கு ஏத்திகாஃப் இருக்க முடியலையோ, கஷ்டமோ, அவங்க பள்ளிக்கு வந்து இபாதத் செய்யட்டும். வீட்டுல ஒரு அறையை ஒதுக்கி கொடுங்க பெண்களுக்கு. இது உங்களுடைய ஏத்திகாஃபுக்குரிய மஸ்ஜித். இது ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணும். நாங்க டைனிங் ஹால் கட்டுறோம், கிச்சன் கட்டுறோம், நாங்க கெஸ்ட் ஹால் ரூம் கட்டுறோம். ஆனா தொழுகை ரூம் கட்டுறது மிச்சம் வரும். தொழுகைக்கு இந்த ஒரு முசல்லா மஸ்ஜித போல செஞ்சு வைங்க. இது ஹதீஸ், இஜ்அலு புயூதக்கும் மசாஜிதா வலா தத்தகிதுஹா குபூரா, வீடுகளை பள்ளிகளாக ஆக்குங்க. அதனால கண்ணியமானவர்களே, ஒன்று நோன்பு, அடுத்தது தராவி, அடுத்தது லைலத்துல் கத்ருடைய அமல். இந்த 3 அமலுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். 30 ரமலான கழிச்சிருக்கிறீங்க, 40 வயசை கழிச்சிருக்கிறீங்க, இந்த ரமலான சரியா செஞ்சிட்டீங்கடா உங்களோட 30 வருஷ பாவம் மன்னிக்கப்படும். ஏன் அல்லாஹ் மன்னிக்கிறான்? நாளைக்கு கியாமத்துடைய நாளையில மலக்குமார்கள் கேட்கக்கூடாது, யா அல்லாஹ் இவன் உங்களை படைக்க வேணான்னு சொன்னான், நீ ஏன் படைச்சா? அதனாலதான் அல்லாஹ் தஆலா வருடம் வருடம் எங்களோட நகைகளை, எங்களோட வாகனங்களை சேவிஸ் பண்றதை போல வருட வருடம் ஒரு மாதத்தை தந்து அல்லாஹ் தஆலா எங்களை சுத்தப்படுத்துகிறான். ஷைத்தானே, நீ சபதமிட்டாய் முழு மனித சமுதாயத்தையும் நரகத்தில் தள்ளுவேன் என்று. இதோ கோடான கோடி மக்களை ஒவ்வொரு ரமலான்லையும் நரகத்தில் இருந்து விடுதலை அளிக்கிறேன், உன்னை இடுப்பு முள்ள உடைக்கிறேன், உன்னை முதுகெலும்பை உடைக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா ஷைத்தானுக்கு சபதமாக எங்களை மன்னிக்கிறான். அதோட கண்ணியமானவர்களே, பெருநாளுடைய தினம் வருது. எங்களோட இபாதத்துகளை அல்லாஹோட தொடர்பாகும், எங்களோட கல்புகள் அல்லாஹுக்கு பறிகொடுக்கும். குடும்பத்துக்காக செய்திருக்கிறேன், மனைவிக்காக செய்திருக்கிறேன், மனைவி கணவனுக்காக செய்திருக்கிறேன், படைத்த ரப்போடு நான் எந்த தொடர்பில் இருக்கிறேன். 30 நாள் அமல் செஞ்சுட்டு பெருநாளோட எல்லாத்தையும் நாசமாக்குறதும் இல்லை, கூத்தும் கும்மாளமும். பெருநாளுடைய தினம் அது இபாதத்துக்குரிய தினம். சந்தோஷமாக வேண்டிய சந்தோஷத்தை கொண்டாடலாம், ஷரியத்துக்குட்பட்ட விதத்தில். பாவம் நடக்குகின்ற இடங்களுக்கு நாங்கள் போகக்கூடாது. ஒருத்தர் என்ன செஞ்சானா, ட்ரெயின்ல டிக்கெட் வாங்கினாராம், வாங்கிட்டு ஜன்னலால வீசிட்டாரு. அங்க போயிட்டு இறங்கின உடனே அவன் டிக்கெட்டை கேட்பான், இல்லை நான் வாங்கினேனே. வாங்கி சரி வராது, கொண்டு வந்தியா? கஷ்டப்பட்டு அமல் செஞ்சு ரமலான் காலத்தில் ஆண்களும் பெண்களும் எங்களோட இபாதத்துகளை, ரமலானுடைய அந்த 100 பிரகாசத்தை நாங்க ஒரு நாளும் தொலைச்சிடக்கூடாது. அதனால நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலான் என்கிறது மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. உங்களோட நோன்பு ஈமானோட இருக்கணும், உங்களோட இபாதத் ஈமானோட இருக்கணும். ஈமான்ட மிக முக்கியமான பகுதியை சொன்னாங்க, வெட்கத்தோடு வாழுங்கள். வெட்கம் இல்லாதவனுக்கு ஈமான் இல்லை.
வெக்கம் இல்லாதவனுக்கு ஈமான் இல்லை. ஈமான் இல்லாதவனுடைய நோன்பு பாவத்தை மன்னிக்காது. வெக்கம்டா என்ன? ஜுனைதுல் பக்தாதி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, வெக்கம்டா என்ன தெரியுமா? ஹுவ அலமுன் ஃபில் கல்ப் இந்த ருயதி ஆலா இல்லாஹி தஆலா அலல் அப்த் வ தக்ஸிரிஹி ஃபீஹா. அல்லாஹ் தந்த கண்ணால், அல்லாஹ் தந்த காதால், அல்லாஹ் தந்த நாவால் பாவத்தை பேசும்போது, கேட்கும்போது, பாவத்தை பார்க்கும் பொழுது, அல்லாஹ் தந்த உடல் உறுப்புகளால் பாவத்தை செய்யும் பொழுது ஒரு வருத்தம் ஏற்படுகிறதா? அதுதான் வெக்கம் உள்ள மனிதன். உணர்வே இல்லாம பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கண்ணால பாவத்தை பார்க்கிறோம், அதை பத்தி எந்த கவலையும் கல்வில வருதில்லை. பாவத்தை பேசுகிறோம், எந்த கவலையும் கல்வில வருதில்லை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவனுக்கு வெக்கம் இல்லை. இவன் நோன்பு பாவத்தை மன்னிக்காது, இவன் இபாதத் பாவத்தை மன்னிக்காது, இவன் லைலத்துல் கத்ர் அடைஞ்சாலும் பாவம் மன்னிக்காது. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இஸ்தஹியூ மினல்லாஹி ஹக்கல் ஹயா, அல்லாஹ்விடத்தில் வெக்கம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் நான் நினைச்சாங்க, வெக்கம்டா சாரத்தை தூக்கி கட்டாட்டி வெக்கம் இருக்குது. நான் அப்படித்தானே சொல்றேன், அவுரத் கொஞ்சம் தெரிஞ்சா அங்க பாரு வெக்கம் இல்லாம போறாங்க. இதல்ல வெக்கம். சொன்னாங்க, கண்ணையும் காதையும் நாவையும் தலையையும் நீ பாவத்திலிருந்து பாதுகாப்பதற்கு பெயர் வெக்கம். வல்பத்ன வமா ஹவா, வயிற்றையும் வயிற்றை சூழால் உள்ளதையும் பாவத்தில் இருந்து பாதுகாப்பதற்கு பெயர் வெக்கம். கண்ணியமானவர்களே, ரமலான் வந்து விட்டால் நாங்க மக்களுக்கு நலவு செய்கிறோம் என்ற பெயர்ல நிர்வாகமும் தான், அதே போல ஏழைகளும் தான் யோசிக்கணும். என்ற வயிற்றுக்குள்ள போற ஒவ்வொரு பிடி கவலமும் சாப்பாடும் இது சுத்த ஹலாலாக இருக்கிறது. சந்தேகத்துக்குரியவைகள். ஒருத்தர் வந்து தருகிறார், ஏன் தருகிறார், எதற்கு தருகிறார், இந்த ஊர்ல இருக்கிறதோ தெரியாது. இன்னைக்கு ஸ்ரீலங்கால ஏழை குடும்பங்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். நாங்கள் 2020ஆம் ஆண்டு கென்யா போனோம். அங்க 80% முஸ்லிம்கள் இருந்தாங்க. இன்னைக்கு 20% முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, 60% முர்த்தத். எதை வைத்து ஏழை குடும்பங்கள் குறிவைக்கப்பட்டார்கள், டார்கெட் பண்ணப்பட்டார்கள். அவர்களிடம் போய் ஆட்டை கொடுத்தார்கள், மாட்டை கொடுத்தார்கள், கோழியை கொடுத்தார்கள், கடை வைத்து கொடுத்தார்கள், தையல் மெஷின் வாங்கி கொடுத்தார்கள். கஷ்டப்படுகின்றவர்களை அரவணைக்கிறோம் என்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்க ஏதோ ஒரு இடத்துல சைன் பண்ணிப்பாங்க. 40 வருஷத்துக்கு முன்னால பேர பிள்ளைட்ட வருவாங்க, உங்களோட வாப்பா 3 ஆட்டை வாங்கிட்டு உங்களோட காணியை எனக்கு எழுதி தந்திருக்கிறாரு, ஒன்று காணியை தாங்க, இல்லாட்டி இஸ்லாத்தை விட்டுவாங்க. இது நடக்கும். மிஷனரிகள் இன்னைக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது. கோடான கோடி மனிதர்கள் இன்னைக்கு முஸ்லிம்களை முர்த்ததாக்கணும் என்கிறதுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கேன். இது குர்ஆனுடைய வாக்கு. வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாப் லவ் யருதுனகும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா. அஹ்லுல் கிதாப், இன்னைக்கு யூத கிறிஸ்தவர்கள் நீங்க காஃபிராக மாறணும் என்கிறதுல ஆசை வச்சு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி இல்லாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த உடம்புல ரத்தத்துல சதையில ஹராம் கலக்குமோ அந்த உடம்புல இருந்து போற துஆக்கு பிரயோசனம் இல்லை. இதை விளங்கி வச்சாங்க. இதனால இது யூத சதி. எப்படியாவது மனிதர்களுடைய முஸ்லிம்களுடைய ரத்தத்துல ஹராத்தை கலக்கணும், சந்தேகமானதை கலக்கணும் என்று அவங்க கலந்து விடுகிறாங்க. அதுக்கு பெருசா பயன்படுத்துற ஒன்றுதான் இந்த ரமலான். என்ஜிஓக்களின் மூலமாக பாருங்க, ஏன் தருகிறார்கள், இவருடைய தொழில் என்ன, இவர் எங்கிருந்து கொண்டு வருகிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல் பத்ன வமா ஹவா, கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உழைக்கிறோம், அந்த பணத்தால எங்களோட குடும்பத்தை நாங்க நடாத்தி கொண்டிருக்கிறோம். யாரோ தார 5000 ரூபாய்க்கு ஏமாந்து முழு உடம்புலையும் ஹராத்தை கலந்துடக்கூடாது. அதனால வல் பத்ன வமா ஹவா, சந்தேகமானவைகளிலிருந்து தவிர்ந்து கொள்வது. கஞ்சிக்கு தாராரு, ஏழைக்கு கொடுக்க சொல்லி தாராரு, கொஞ்சம் நாங்க யோசிப்போம். தொழில் என்ன, இவர் வியாபாரம் என்ன, இவர் என்ன செய்யறாரு என்கிறத கொஞ்சம் எல்லா நிர்வாகமும் கவனிக்க வேண்டியிருக்குது. சில இடங்கள்ல இருந்து ஃபத்வா கேட்கிறாங்க, இந்த பணத்தை எடுத்து கஞ்சி கொடுக்கலாமான்னு. எல்லாம் பாதுகாக்கணும். கல்புல ஏதோ ஒரு உணர்வு அவங்களுக்கே வருது, இதுல சந்தேகம் இருக்குது என்று, அப்படி இருந்தும் ஃபத்வா கேட்கிறாங்க. அந்த உணர்வு இல்லாட்டி ஏன் கேட்கிறாங்க? அவங்களுக்கு விளங்குது, இந்த வார பணத்துல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமன் வகஅ ஃபி ஷுபஹாத் வகஅ ஃபில் ஹராம். யார் சந்தேகமானதை சாப்பிடுவானோ அவன் ஹராத்திலே விழுந்து விடுவான். சந்தேகமானதுக்கு போகக்கூடாது.
உதாரணம்னு சொன்னாங்க, வேலி ஓரத்துல மேய்கின்ற ஆடு சில பொழுது வேலிக்குள்ள வாயை போட்டு சாப்பிடுதலாம் என்று சொன்னாங்க. அதனால கண்ணியமானவர்களே, யாரு வயிற்றை பாதுகாக்கவில்லையோ அவனுக்கு வெட்கமில்லை என்றாங்க சொல்றாங்க. ومن اراد الاخره فقد ترك زينه الدنيا. யார் ஆகிராவுக்கு என்று வாழ்கிறானோ அவன் உலகத்தில் அலங்காரத்துக்கு வாழ மாட்டான். ஆண்களும் தான் பெண்களும் தான், எங்களோட வீடாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், எதுவுமே அலங்காரத்துக்காக இருக்கக்கூடாது, அனைத்தும் தேவைக்காக இருக்கணும். 5 ரூம் கட்டுறாண்டா சொல்லலாம், ஏதோ தேவைக்கின்று. 5 கூரை என்னதுக்கு? இப்படி உண்டு இஸ்ராஃப். இதுல கண்படும். என்ன கண்ணூர் தெரியுமா? ஆதங்க கண்ணூர். யா அல்லாஹ், எனக்கு கூரை மேயவே, வேலியால ஓலையால மேயவே வசதி இல்லை, இவன் 58 கூரையை போட்டு வச்சிருக்கிறானே என்று ஆதங்கத்தோடு கண்படும். அழிஞ்சு போகும் சொத்துக்கள். இன்னைக்கு அவ்வளோ பிசினஸ் மேனும் நஷ்டம்ங்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்று இவர் பணம் கிடைச்சிட்டு என்று போட்ட ஆட்டம், பாவங்கள் பாக்கியங்களை இழக்க வைக்கும். வாலிபர்களுடைய பாவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கும். யுவதிகளுடைய பாவங்கள் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை நரக வாழ்க்கையாக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னர் ரஜுல லா யுஹரிமு ரிஸ்க பிதன்பி யுஸீபுஹு. ஒரு மனிதன் தனக்கு கிடைக்கின்ற நல்ல பாக்கியங்களை அவன் செய்யும் பாவத்தினால் இல்லாமல் ஆக்குகிறான். இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் முவத்தா மாலிக்கை பாடமாக்கி 10,000 ஹதீஸ்களை பாடமாக்கி மனனமிட்டு உஸ்தாதிட்ட போய் நிக்கிறாங்க. உஸ்தாத், உங்களோட கிதாபை நான் மனனமிட்டேன் 10 வயசுல. சொன்னாங்க, இன்னி அரா ஃபீக நூரன் லா துத்ஃபிஉஹு பில் மஆசி. மகனே, உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, பாவத்தால் அழிச்சிடாது. எங்கட மகளுக்கு நல்ல வரனுண்டு இருக்கும், மகள் செய்யற பாவத்தினால அவளுக்கு வார வரன் நரக வாழ்க்கையாக மாறும். எங்கட மகனுக்கு நல்ல ஒரு மனைவி வர இருப்பா, அவன் செய்யற பாவத்தால அதே பாவத்தை செஞ்ச. சொல்லுவாங்க, ஜினா ஒரு கடன், ஜினா செய்கின்றவனுக்கு ஜினா செய்தவள் தான் வந்து கிடைப்பாள். அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிகா. அதனால கண்ணியமானவர்களே, உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅபாவுல சாஞ்சி கொண்டு சொன்னாங்க, இயாக்கும் வஸ்ஸினா ஃபஇன்ன ஸினா யூரிதுல் ஃபக்ர. உங்களுக்கு நான் விபச்சாரத்தை எச்சரிக்கின்றேன், பாவங்களை எச்சரிக்கின்றேன், செல்வந்தனை பிச்சை எடுக்க வைக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய வியாபாரம் அழிஞ்சதுக்கு காரணம் ஒன்று கண்ணூர், இன்னொரு பாவம். பணம் வந்துட்டு போட்ட ஆட்டங்கள். இன்று ஒரு காலத்தில் அவங்களோட ஃபேமிலியே மண்ணை தொட்டாலும் பொண்ணாக மாறும். இன்றைக்கு அவங்களோட நிலைமை பண்ணா எதுல தூக்கி பணத்தை போட்டாலும் அது மண்ணா போகும். ஒரு காலத்துல விவசாயத்துல கொடி கட்டி பறந்தவங்க இன்னைக்கு விவசாய பூமியே இல்லாம இருக்கிறாங்க. அடுத்தவரிடம் 1/2 ஏக்கர் காணிய குத்தகைக்கு வாங்கி செய்யற நிலைமை. ஆனா சொல்லிக் கொள்றாங்க, நாங்க ஒரு காலத்துல இப்படி செஞ்சது, என்ன நடந்துச்சுன்னு விளங்குது. அதனால சொன்னாங்க, ஒமன் அராதல் ஆஹிரத ஃபகத் தரக ஜீனத்த துன்யா. உலக அலங்காரங்களுக்காக வாழக்கூடாது. எங்களுக்கு வாகனம் தேவை, தேவையான அளவு தேவை. எங்களுக்கு வீடு தேவை, தேவையான அளவு தேவை. 1 கோடிக்கு ஒரு வீட்டை கட்டுறோம், அதை ஒரு 80 லட்சம் ஆக்கி 20 லட்சத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு ஏழைக்கு வீட்டை கட்டி கொடுப்போம்னா இந்த 80 லட்சத்துல வீட்டுல ஈக்கிற சுகம் 1 கோடியில வீட்டுல வராது. அதனால கண்ணியமானவர்களே, ரமலான் என்கிறது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எங்களோட பாவத்தை மன்னிச்சு நரக விடுதலை பெறுவதற்காக. என் பயானுடைய சுருக்கம் என்னென்னா, யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் அங்கே இங்கே பார்த்து இபாதத்துக்கு குறிப்பாக வாலிபர்கள் தொலைச்சிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஆலிமை வச்சுக்கொள்ளுங்க. நேரடியாக அவங்கள்ட்ட ஃபத்வா கேட்டு உங்களோட இபாதத்தை அமைச்சிக்கோங்க. எதெல்லாம் எங்களுடைய வாழையடி வாழையாக இபாதத் வந்ததோ அதுதான் மார்க்கம். இப்போ சொல்லுவாங்க, அப்போ அவங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் மூதாதையர்களை தான் பின்னர். அவங்களோட மூதாதையர்கள் காஃபிர்கள், குறைஷி காஃபிர்களுடைய மூதாதையர்கள் காஃபிர்கள். எங்கட மூதாதையர்கள் இமாமுனா ஷாஃபி, இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாமுனா அபூ ஹனீஃபா தஹஜ்ஜுதுடைய நேரத்தை, அதாவது முதலிரவிலே மனைவியை எதிர்பார்த்து இருந்ததை போன்று இன்பமாக தஹஜ்ஜுதுடைய நேரத்தை எதிர்பார்த்த நல்லடியார்கள். ஒரு புல்லுக்கும் அநியாயம் செய்யாதவர்கள். அவர்களை யாரும் பிழை சொன்னது கிடையாது. உலகத்திலே வாழ்ந்த மகான்கள், ஷரியத்தை பாதுகாத்தவர்கள். இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு பைல்ஸ் நோய், ரத்தம் போகும். அந்த இரத்த போக்கோடு கிதாபை எழுதி முடித்தார்கள். நாங்க 60 வருஷம் உட்கார்ந்தாலும் அவங்களோட
மார்க்கத்துடைய குர்ஆனுடைய தஃசீர்களை விளக்கங்களை எழுதி முடிக்க முடியாது. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நாங்கள் 10 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கி இருந்தோம், ஆனால் லா நஅலமு ஃபிக்ஹல் ஹதீஸ் ஹத்தா நல்க ஷாஃபிஈ, இமாமுனா ஷாஃபிஈயை சந்திக்கும் வரைக்கும் எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல இந்த ஆதாரம் எனக்கே தெரியாது. இந்த சஹீஹ் சஹீஹ் என்கிறாங்களே, உலகத்துக்கே சஹீஹ பிரிச்சு காட்டினவங்க இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ். இவங்க தான் எங்க மூதாதையர்கள், இவங்க தான் மூதாதையர்கள், இவங்களை பின்பற்றத வழிகேடு. குர்ஆன்ல வருதுதான் மூதாதையர்கள் என்று நான் இந்த மிம்பர்ல சொல்லி இருக்கிறேன். முடியும்னா கொண்டு வாங்க அந்த மூதாதையர்கள் முஸ்லிம் என்று. ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காஃபிரான மூதாதையர்கள், அடுத்து குறைஷி காஃபிர்களுடைய காஃபிரான மூதாதையர்கள். நாங்க அவங்களை பின்பற்ற சொல்லல, நாங்க சொல்றோம் எங்கட மூதாதையர்களே, வாழையடி வாழையாக எங்களுக்கு அமளிபாதத்தை படிச்சு தந்தவங்களை. இத மிச்சம் கவனத்தில் எடுங்க. நீங்க எப்ப எங்கட ஊர்ல 50 வருஷத்துக்கு முன்னால என்ன இபாதத்தோ அதை கடைபிடிப்பீங்களோ வழி தவற மாட்டோம். இவங்க எவ்வளவு சொன்னாலும் இல்லாம போறதும் இல்லை. இன்னைக்கு 40-50 வருஷமா 8-8ங்கிறாங்க. யாரும் 20 விட்டிக்கா? குனூத் இல்லைங்கிறாங்க. குனூத்தை விட்டிக்கா? உடுப்படவே மாட்டேங்க. ஆனா சொன்னவங்க 48 பிரிஞ்சுட்டாங்க. இங்கிலீஷ்ல ஒரு எழுத்து இல்லை இன்னைக்கு, அந்த டிஜே இந்த டிஜே. சரி, அதனால கண்ணியமானவர்களே, தெளிவாக வாழ்வோம். யாரையும் நம்பி எங்களோட மார்க்கத்தை பறிகொடுத்துடக்கூடாது. இந்த ரமலானுடைய மாதம், இது தொடர்ந்து வரக்கூடிய பெருநாளுடைய தினம், அல்லாஹுக்கு பொருத்தமாக நடந்து ஹக்கை ஹக்காக விளங்கி அதை எடுத்து நடக்கவும், பாத்திலை பாத்திலாக விளங்கி அதை தவிர்த்து கொள்ளவும் வல்லவன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். طيبا مباركا فيه على كل حال. يا ربنا لك الحمد كما ينبغي لجلال ملكك ولعظيم سلطانك. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى ال سيدنا محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا ربنا يا الله. اللهم اعز الاسلام والمسلمين. اللهم انصر الاسلام والمسلمين. اللهم ايد الاسلام والمسلمين. اللهم احفظ الاسلام والمسلمين. يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا رحم المساكين ويا أرحم الراحمين يا أجود الأجودين يا أكرم الأكرمين يا حنان يا منان يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم برحمتك نستغيث. أصلح لنا شأننا كلها يا رب رحمانك في بصر يا لنيغني بك جمالنا يا الله. وخلنيت منك سلم يا الله. محمد صلى الله عليه وسلم உன்னுடைய ஸலவாத்தையும் ஸலாமையும் சொல்லி அருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே, பாவம் நிறைந்த குற்றம் கையெழுத்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த ரமலானிலே கோடான கோடி மக்களுக்கு நீ நரக விடுதலை அளிக்க இருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இறுதி 10ஐ அடைந்திருக்கிறோம் யா அல்லாஹ். உலகத்திலே சிறந்த நாட்கள் யா அல்லாஹ், உலகத்திலே கண்ணியமான நாட்கள் யா அல்லாஹ். இந்த நாட்களின் பெருமதியை விளங்கி அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி விடுவாயாக யா அல்லாஹ். அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக யா அல்லாஹ். மக்ஃபிரத்தை பெற்ற கூட்டத்திலே எங்களை சேர்ந்தருவாயாக யா அல்லாஹ். அல்லாஹ் தெளிவை தந்தருவாயாக யா அல்லாஹ். அல்லாஹ் ஹக்கை ஹக்காக விளங்க தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். நல்ல பாக்கிகளை விட்டு பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். அல்லாஹ் ஹக்கான தீனை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அல்லாஹ் இந்த நாட்களிலே அல்லாஹ் ஹக்கான தீனை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். உலகத்திலே எதற்கும் வராத ஆபத்து உன்னுடைய மாற்றத்துக்கு வந்திருக்கிறது யா அல்லாஹ். நேர்வழிக்கு வந்திருக்கிறது யா அல்லாஹ். எங்கள் நேரான பாதை, தெளிவான பாதையை ஏற்றிச் செல்வாயாக யா அல்லாஹ். நல்லடியார்களுடைய பாதையை ஏற்றிச் செல்வாயாக யா அல்லாஹ். யாரெல்லாம் உன்னுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அந்த நல்லடியார்களுடைய, நாதாக்களுடைய, சுஹதாக்களுடைய பாதையை எங்களை ஏற்றிச் செல்வாயாக. அல்லாஹ் ரஹ்மானை பாவங்களை மன்னிப்பாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. அல்லாஹ் ரமலானை சிறந்த முறைகளை கடித்து தருவாயாக. நல்ல நிறைய பாவங்கள் செய்து விட்டோம் யா அல்லாஹ். உன்னுடைய கண் நீ தந்த கண்ணால் பாவத்தை பார்த்து கேட்டு பேசிவிட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் வானத்தின் முகட்டை எட்டி இருந்தாலும் உன்னுடைய மக்ஃபிரத்தை சாதமானது யா அல்லாஹ். மன்னித்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ் கெஞ்சுகிறோம் யா அல்லாஹ். அல்லாஹ் எங்களை கபூல் செய்வாயாக. இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அனைவரையும் கபூல் செய்வாயாக. யா
யாரையும் வீணாக்கி விடாதே அல்லாஹ், யாருடைய குடும்பத்தையும் வீணாக்கி விடாதே அல்லாஹ், யாருடைய பிள்ளைகளை வீணாக்கி விடாதே அல்லாஹ். அந்த ஊர் மக்களை கபூல் செய்வாயாக. அல்லாஹ் இடமளிப்பவர்கள் அல்லாஹ், அல்லாஹ் ஹக்கை பேசுவதற்கு நிம்மதி அளிப்பவர்கள் அல்லாஹ், அல்லாஹ் இவர்களை கபூல் செய்து கொள்ளியா அல்லாஹ். இந்த ஊரிலே யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அனைவர்களுடைய நோய்களுக்கும் பரிபூர்ண ஷிஃபாவை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த ஊரிலே கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபர்களை சொர்க்கத்தில் பூஜோடையாக மாற்றுவாயாக. இந்த நரக விடுதலை பெற்ற கூட்டத்தில் அனைத்து கபராளிகளை உள்வாங்குவாயாக. யாரெல்லாம் திருமண தேவைகளோடு இருக்கிறார்களோ யாரெல்லாம் தகுந்த ஜோடிகளை அமைத்து கொடுப்பாயாக. யாரெல்லாம் குழந்தை பாக்கியமற்று இருக்கிறார்களோ யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக. எல்லோரையும் கபூல் செய்வாயாக. இந்த ஒன்று கூடலை ரஹ்மத்துடைய ஒன்று கூடலாக ஆக்குவாயாக, இஹ்லாஸுடையதாக ஆக்குவாயாக. நாங்கள் பேசிய பேச்சுக்களையும் கேட்ட விடயங்களையும் இஹ்லாஸ் ஆக்குவாயாக. நாங்கள் ரஹ்மானே எதற்காகவும் இல்லாமல் உனக்காகவே, உன்னுடைய தீனுக்காகவே, உன்னுடைய தீனை வளர்ப்பதற்காகவே அக்கான பேச்சுக்களாக என்னுடைய பேச்சுகளை மாற்றுவாயாக. யாருக்காகவும் அஞ்சி பயந்து யாருலா என்னுடைய பேச்சுகளை சாலை மாடையாக பேசுவதற்கு வழிவகுத்து விடாதே அல்லாஹ். ரஹ்மானே இந்த காலத்திலும் உயிர் போனாலும் ஹக்கை பேசுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ் ஹக்குக்காக குரல் கொடுப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ் ஹக்குக்கு இடமளிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. நல்ல கடைசி பத்திலே அல்லாஹ் நல்ல முறையிலே இபாதத் செய்த கூட்டத்திலே எங்களை சேர்த்தருவாயாக. நல்ல லைலத்துல் கத்ரை அடைந்த பாக்கியம் பெற்றவர்களின் கூட்டத்திலே எங்களை சேர்த்தருவாயாக. அல்லாஹ் ரஹ்மானே இந்த ஒன்று கூட ரஹ்மத்துடைய ஒன்று கூடலாக ஆக்கிவிடியா அல்லாஹ். அல்லாஹ் இந்த பிரிதலை அல்லாஹ் பாவம் மன்னிக்கப்பட்ட பிரிதலாக ஆக்கிவிடியா அல்லாஹ். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பாக்கியம் பெற்றவர்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ், பாக்கியசாலிகளாக ஆக்கிவிடாதே அல்லாஹ். கபூல் செய்து கொள்ளியா அல்லாஹ், அதை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். சிறிய துவாவை உன்னுடைய தனிப்பெரும் அன்பால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தின் பொருட்களை ஏற்றுக்கொள்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل اللهم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. آمين. بقول سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.